ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுவும் ஆஃபீஸ்க்கு போகிற ஒரு ரொட்டீன் தான். ஸோ காலையிலே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பைபிள் ரீடிங்லாம் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் குட்டி குட்டியாக நம்ம ஆஃபீஸ் வேலைகளுக்கு கிளம்புறதுக்கு ரெடி பண்ணணும். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் புதினா நிறையவே இருந்தது. சரி, அதை வச்சுட்டு ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான் தான். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் போல் காலிஃப்ளவரும் இருந்தது. காலிஃப்ளவரும் கொஞ்சம் போல் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணி வேணால் ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பிளான் வச்சுருந்தேன். காலையிலேக்கு தோசை மாவு இருந்ததுனால ரொம்ப சிம்பிளாக தோசை, சட்னி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலையிலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் நிறையவே டைம் இருந்தது. ஸோ பைபிள் ரீடிங்லாம் முடிச்சுட்டு வெறும் சிம்பிளான லன்ச் மெனு அப்படின்றதுனால ஒரு 7:30 மணிக்கு போல் தான் நான் கிச்சனுக்கே வந்தேன். ஸோ முந்தின நாள் தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். நைட்டே உப்பு ஜாடியில் அந்த பெரிய உப்பு ஜாடியிலேருந்து சின்ன உப்பு ஜாடிக்கு உப்பெல்லாம் கொட்டி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நேற்று மீட்டிங் முடிஞ்சதே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரி, அதனால் காலையில் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அது கையோடு மிஷினில் துணியுமே போட்டுட்டேன். ஸோ துணி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே துணி துவைச்சி முடிச்சிடும். நம்ம காய வச்சுட்டு போனோம்னா ஈவினிங் மடிச்சிடலாம். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி நம்மளுக்கு தெரியாது. சைமல்டேனியஸாக அது பாட்டு நடந்துடும். அதனால் அந்த வேலையை ஃபஸ்ட்டு மிஷினையும் நான் போட்டு விட்டுட்டேன். இங்கே நான் புதினா ரைஸும் நான் பண்ணுற ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். டைரெக்டாகவும் குக்கரில் தாளிச்சும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதில் அரிசி வடித்து வச்சுருக்க ரைஸை இதில் கொட்டி தான் நான் செஞ்சுருந்தேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் மின்ட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். ஸோ இது காலிஃப்ளவர் பொரியல் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு போட்டு தாளிச்சிருந்தேன். கடுகு சீரகத்தெல்லாம் விட சோம்பு போட்டு நீங்கள் இந்த காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டு தண்ணி போட்டு வேக விட்டுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மசாலா இறக்கும் போது பெப்பர் போட்டால் போதும். இங்கே புதினா ரைஸ்க்கு என்ன பண்ணேன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதை நல்லா வறுத்துடணும். கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு அது கூடவே உங்களுக்கு எவ்வளோ மின்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் இதுக்கு தக்காளி, தேங்காய் அந்த மாதிரி எந்த ஐட்டமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம கொஞ்ச நேரம் புதினா போட்டு வதக்கின உடனே அதை நல்லா சுருண்டுட்டு வந்துடும் இல்லையா? அதை நல்லா கூல்டவுன் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஸோ 2 பர்னரில் 2 வேலை நடந்துகிட்டு இருந்தது. அண்ட் மற்றபடி இங்கே நம்ம ரைஸ்க்கு எப்படி லெமன் ரைஸ்க்கெலாம் தாளிப்போமோ அதே மாதிரி தான் மின்ட் ரைஸ்க்கும் நான் தாளிச்சிருக்கேன். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் அன்றைக்கி வேர்க்கடலைலாம் ஆட் பண்ணல. வெறும் கடலைப்பருப்போட தாளிப்பு நிறுத்திக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த மின்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை அரைக்கும் போது தேங்காயெலாம் நம்ம வச்சு அரைக்க வேண்டாம். வெறுமையாக நம்ம என்ன வதக்கணுமோ அதை மட்டும் போட்டால் போதும். அண்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதை கட்டியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே இந்த மின்ட்டோட கலர் மாறிடும். ஸோ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸை நான் பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சமைச்சு முடிக்கிறதுக்கு கூட ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம எல்லாம் கட் பண்ணிலாம் வச்சுட்டோம், பாயிலெலாம் பண்ணி வச்சிட்டோம்னா 20-25 நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு டாஸ்க் இருக்குது. பாத்திரம் தேய்க்கணும், கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா வேலைகளுக்கு தான் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நம்ம சமைக்கும் போது அவசரத்தில் அங்கங்கே சிந்தி எல்லாமே இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த பாத்திரத்தில் மிச்சம் மீதிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்கில் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு நம்ம வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணியும் துவைச்சி முடிச்சிருச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி நல்ல வெயில் இருந்தது அப்படின்னு 2 செட்டுமே நான் துணி துவைச்சி போட்டுட்டேன். பெட்ஷீட்ஸ்லாம் கூட இருந்தது, அதெல்லாம் கூட துவைச்சி போட்டுட்டு அப்புறம் காயமும் வச்சுட்டேன். ஸோ இந்த மீன் டைமில் ஹஸ்பண்டும் எழுந்து வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களுக்கும் குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு இந்த அவுட்ஃபிட்டை தான்
நான் வந்து போட்டிருந்தேன். டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து ஒரு 8-8:15 அப்படின்ற போதே வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல கிளம்பும்போது ஸ்பூனை மறந்துடுவோம், இல்லை லஞ்ச் பேக்கே சில டைம் மறந்துடுவோம். அதனால் எல்லாத்தையும் முன்னாடி எங்கே நம்ம கிளம்புற இடத்துல அந்த ஆஃபீஸ் பேக் இருக்கிற இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா ஞாபகமாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் ஈவினிங் வந்துட்டு அப்படியே என்னோடய ரொட்டீனை வந்து நான் கண்டினியூ பண்ணேன். காலையிலே துவச்சி போட்டிருந்த துணியெல்லாம் வர்றதுக்குள்ளே நல்லா காஞ்சிருந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று ஒரு பேஸ்ட்ரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த பேஸ்ட்ரி ஸ்வீட்டெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஹஸ்பண்ட் தான் அது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து மீட்டிங் வந்து ஒரு 8-8:15 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி டின்னர் வேலையை முடிச்சிடணும். டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரமும் தேய்ச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி வந்து நம்மளால் எந்த வேலையும் பண்ண முடியாது. மீட்டிங் எப்போ முடியும்னு சில டைம் சொல்ல முடியாது. சில டைம் 10 o'clock ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து செய்கிறதுக்கு மூடே இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தேங்காய் சட்னியும் தோசையும் வச்சுக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாமும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்போ தான் வந்து பார்க்கும்போது இந்த அஞ்சரைப்பட்டியில் எதுவுமே ஃபில் ஆகாமல் இருந்தது. சரி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிடலான்னு. நேற்று வந்து அதே மாதிரி தான் உப்பெல்லாம் ஜாடியில் ஃபில் பண்ணணும்னு நினச்சி கடைசியில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. காலையில் அது ஒரு வேலையாக இருந்தது. சரி இன்றைக்கி நைட்டே கொஞ்சம் டைம் இருந்தது. ஒரு 7:50 தான் ஆச்சு. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து டைம் இருந்துச்சு எனக்கு மீட்டிங்க்கு. சரி இந்த வேலையும் கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு கவுண்டர் டாப்பில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அஞ்சரைப்பட்டியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். என்னோடய ரொட்டீன் வந்து இந்த நைட்டு மீட்டிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சிட்டோன்னா தான் அந்த டே வந்து எனக்கு என்னமோ ரொம்ப கரெக்டாக போகிற மாதிரி தோணும். ஸோ இப்படி தான் எங்களுக்கு இந்த பிஸி டே போச்சு. ஸோ see you all in another vlog. Take care and bye.